இது வரைக்கும் நீ ஒரு பொண்ணு தானே, நீ வந்து உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் தானே, என்ன இது வரைக்கும் பண்ணீங்க? சந்தேஷ் கலியில் வந்து திருப்பி நான் எடுத்து சொன்னேன். மோடிஜியும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரெஸ் ரிலீஸ். அவங்க 2 பேரும் உடனே ராஜினாமா பண்ணிடணும், ஏன்னா இது மாதிரி பெண்களுக்காச்சு. அட உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, உங்ககிட்ட சொல்லாமல் பின்னா அவங்ககிட்டயா சொல்லுவாங்க? சந்தேஷ் கலியும் சரி இதுவும் சரி எவ்வளவோ விஷயம் நடந்துருக்கு. ராஜினாமா பண்ணணும் சொன்னது யார் சார்? மம்தா இப்படி அறிக்கை விட்டுருக்காங்க சார். இந்த கோட் படத்தில் இந்த கோட் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வந்து சனாதனத்தை குறிக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியான ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. சனாதனம் என்னங்க பண்ணிச்சு உங்களுக்கு? நான் கேட்குறேன், நான் ஒரு சனாதானி. திருமாவளவனுக்கு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிப்பேன், அண்ணே நீங்கள் வேங்காய் வயலில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிஜமாவே நடந்த ஒரு அநீதி. ஸ்ரீராம குணானுபவம். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம ஜென்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த பேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் 16 கல்யாண குணங்களின் கொண்டாட்டம். நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், MRC நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 6 மணி வரை. ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்க அனைவரையும் வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஜெய் ஸ்ரீராம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலின் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன் சார். இந்த கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு இப்போ எப்படி சார் போகுது? இப்போ அதோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? இப்போ ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்னுடைய குழுவிலேயே, சார் நீங்கள் நிறைய சேனல்ஸ் இதை பற்றி பேசுகிறீங்க. நானும் என்குள்ளே நான் வந்து கொஞ்சம் இது ஆலோசனை செய்யும்பொழுது நான் நினச்சேன் கரெக்டாக ராங்க. அப்புறம் பார்த்தா கரெக்ட் பண்ணணும். ஏனென்றால் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பீஷ்மர் சும்மா இருந்ததுனால தான் லட்சக்கணக்கானவங்க இறந்து போனாங்க. அவர் வந்து துஷாசன டொப்புன்னு ஒரு அடி அடிச்சு டை தொடாதரா நீ திரௌபதின்னு சொல்லியிருந்தால் குருக்ஷேத்திரமே நடந்திருக்காது. ஸோ அதர்மா தலையை தூக்கணும்னா சைலன்ஸ் ஆஃப் குட் பீப்புள், நல்லவர்களுக்கு மௌனம் இருக்கக்கூடாது. இண்டீட் எதை நம்ம திருப்பி அழுகிற குழந்தைக்கு பால்னு சொல்கிற கோட்பாடு போல் எந்த விஷயத்தை நம்ம திருப்பி எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு போதிய அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், ஒரு சமூக அலைன்னு. அதனால் நான் சொல்கிறேன், வி மஸ்ட் கீப் சேயிங் திஸ். ஏன்னா என்றைக்கு நான் இப்போ நிப்பாட்டுவேன் தெரியுமா? ஒரு நியூஸ் வரணும், இன்னும் இந்த வருஷத்தில் பாரத நாட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கும் பலாத்காரம் இல்லை. இப்போ நடராஜன் ஏறக்குறைய 51 90 கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் ரேப் ஒவ்வொரு மணி நேரமும் வந்துட்டுருக்கு இந்தியாவிலையா சார்? இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியணும். நான் இந்த ஸ்டூடியோவில் வந்துட்டு போகிற டைமுக்குள்ளே 51 பேர் ரேப் ஆகி எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கு மேலே இன்னொரு தகவல் வந்திருக்கு, 85 to 90 ஆக்சுவலாக நடக்கும். நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்துறேன், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போலீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி 51 பதிவாகிறது 2023-24. என்னைக்கு இது நிப்பாட்டுறாங்களோ, என்னைக்கு பலாத்காரம் இல்லாத ஒரு பாரத பூமி இருக்குதோ, அன்னைக்கு இதை பற்றி பேசுகிறது வந்து நான் உடனே அன்னைக்கே விட்டுடுறேன். அப்போ ஆளை விடுங்கடான்னு சொல்லி எவ்வளோ விஷயம் நான் பேசலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ இந்த பாலியல் வன்கொடுமையில் லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? அந்த ராஸ்கல், அந்த அவன் கெட்டவனுக்கு 2-3 சொற்கள் சொல்கிறான். ஆனால் நம்ம பப்ளிக்கில் இருக்கிறோம். நான் கொன்னேன் இல்லை அட்ஜெக்டிவ், அது வந்து விரிவு வார்த்தை வேறு சொல்ல நினச்சேன். கொன்னேன் ஆனால் பாலியல் பண்ண, அது என்னங்க அது? கொன்னனா இது வந்து வடிவேலோட வரும் இன்னும் வராது மாதிரி இருக்கு. கொண்டுட்டானா ஆனால் வந்து பாலியல் பண்ணல. எதனால் அப்படி சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அந்த பிரேத பரிசோதனையில் அந்த யூட்ரஸ் இந்த விந்துக்கள் இருக்குது. சாரி, இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர்ஸ், அதனால தான் இதை சொல்கிறேன். அந்த விந்துக்களை பரிசோதனை பண்ணி அதில் வந்து மரபு அணு பரிசோதனைன்னு இருக்குது, DNA ஸ்டடீஸ். அது பண்ணால் ஒருத்தனா 2 பேரா 3 பேரா 4 பேரான்னு தெரிஞ்சிடும். ஐயோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு. ஏனென்றால் புதிய பாரதிய நியாய சமிதாவில் 2 பேர் இருந்தால் அது கேங் ரேப் ஆகிடுது. கேங் ரேப்னா மரண தண்டனை கொடுக்கலாம். இல்லைனா மரண தண்டனை கொடுத்தா ஒருத்தர் மட்டும் ரேப் பண்ணால் இது பண்ண முடியாது, மரண தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ கேங் ரேப் ஆகிடுச்சுன்னா இவனை தொங்கணும். இப்போ இன்னொரு ஜோக் என்னென்னா, இந்த மம்தா பானர்ஜி இருக்காங்களே, அபராஜிதாங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரூல் கொண்டு வந்து சட்டசபையில் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் இது கரெக்ட் ஆன்டி ரேப் பில், அது வந்து மரண தண்டனை. அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் இதாவது பண்ணாங்களே. ஆனால் இது வரைக்கும் நீ ஒரு பொண்ணு தானே, நீ வந்து உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் தானே, என்ன இது வரைக்கும் பண்ணீங்க? சந்தேஷ் கலியில் வந்து திருப்பி நான் எடுத்து சொன்னேன்,
பேசு தமிழா பேசல முதல் முறையாக சந்தேஷ் கலியை பற்றி பேசினாலும் நான் தான். ஆனால் நான் பண்ண அத்தனை பதிவுகள்லையும் கம்மியாக போன வீடியோ சந்தேஷ் கலி. வை? பிகாஸ் தமிழ்நாடு பீப்புள் டோன்ட் கேர் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் வெஸ்ட் பெங்கால். அங்கே என்னமோ வெஸ்ட் பெங்காலோ அங்கே யாரோ எஸ்சியை ரேப் பண்ணுறாங்களா, அது வந்து ரேப் பண்ணி ஒரு தீவில் பண்ணுறாங்களா. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் புது மன மக்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்சி ஆஃபீஸில் அனுப்பிடுறா பொண்டாட்டின்னு சொல்லி இவங்க 2 வாரம் இவங்கெல்லாம் விளையாடிட்டு திருப்பி அனுப்புவாங்களாம். அப்புறம் சொல்லுவாங்களாம், ஏதாவது சொன்னீங்கன்னா ஒன்று கொண்டுடுவோம். இப்போ அந்த சமயத்தை நான் சந்தேஷ் கலியை பற்றி கதரும்போது இவங்க எடுத்து இந்த ஆன்டி ரேப் பில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ அந்த ஷாஜஹானுக்கு வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி அவனுக்கு ஒரு தேடல் நடந்துச்சு. 1 நாள் 2 நாள் பிடிக்க வேண்டிய ஆள் வந்து 58 நாளுக்கு அப்புறம் பிடிக்கிறாங்க. அப்போ சந்தேஷ் கலி பற்றி தமிழ்நாடு மக்கள் பெருசாக நினைக்கல. ஏன்னா நம்மலாம் சுயநலவாதிகள். நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா ஐயோ கொதிக்கும். பாவம் சந்தேஷ் கலியில் பாவம் சின்ன ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்தை வந்து பாவம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுவும் தீவில் இருக்காங்க. அவங்க என்னமோ நடக்குதுப்பா நம்ம விட்டுரும். அப்படி என்னமோ நடக்குதுப்பான்னு விடுறதுனால தான் நாளைக்கு அது டி நகருக்கும் அடையாருக்கும் பெங்களூருக்கும் வந்து சேரும் இப்பேற்பட்ட கொடூரங்கள். ஸோ தோ ஐ அக்ரி வித் தி அபரிஜிதா பில். அதை வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்கணும் சந்தேஷ் கலி. அப்போ ஒரு கண் துடைப்பு மாதிரி. இப்போ வந்து மக்களோட கொந்தளிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு நாடகம் நடிக்கிறாங்க, உன் கண் துடைப்பாக இருக்குங்கிறது என்னோட யுகம். ஒருவேளை அவங்க மனசில் நிஜமாகவே அவங்களுக்கு குமுறல் இருக்கலாம், கொந்தளிப்பு இருக்கலாம். அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்த்துக்கள் மம்தா பானர்ஜி. ஆனால் அதோட என்ன ஜோக்குன்னா, இப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்துருச்சான். அது ரொம்ப தப்பான விஷயமா. அதனால் இதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கின்ற மத்திய 2 அமைச்சர்கள், அதாவது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அமித்ஷாஜியும் மோடிஜியும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரெஸ் ரிலீஸ். அவங்க 2 பேரும் உடனே ராஜினாமா பண்ணிடணும். ஏன்னா இது மாதிரி பெண்களுக்காச்சு. உங்கள் வீட்டில் நடந்திருக்கு, உன்கிட்ட சொல்லாமல் பின்னா அவங்ககிட்டயா சொல்லுவாங்க. சந்தேஷ் கலியும் சரி இதுவும் சரி எவ்வளவோ விஷயம் நடந்துருக்கு. ராஜினாமா பண்ணணும் சொன்னது யார் சார்? மம்தா இப்படி அறிக்கை விட்டுருக்காங்க சார். அதான் நான் இன்னொரு சேனல் கூட சொல்கிறேன், மக்கள் கேட்கணும். டோன்ட் லெட் த பொலிட்டிஷியன்ஸ் பொலிட்டிசைஸ் எவ்ரி ஈவெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆக்கம்னு இருக்குது. இவங்க பண்ணுறதுலாம் அரசியல் ஆக்குவது. யாரோ ஒருத்தர் ஒரு ஜவான் இறந்து போனாலும் அரசியல் ஆக்கம். ஏண்டா நீங்கள் எவ்வளோ 364 நீங்கள் அடிச்சுக்கிறீங்க நீங்கள் எல்லாம் அரசியல்னு. ஆனால் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, அப்படியே கொடூரமாக பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சமூக ரீதியில் நம்ம பொண்ணாக இருந்திருக்கலாம், ஐயோ குமுறல் அதெல்லாம் இல்லையே. நீ ரிசைன் பண்ணணும் இதே தான் மாற்றி இதை வந்து பயன்படுத்தி ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த பக்கத்தில் ஒரு கல் அடிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிறாங்களே தவிர நான் பார்க்குறது வந்து இப்போ அந்த அம்மா நான் ஒன்று சொல்லுவேன். தமிழ்நாடில் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மாசு இருக்கிற அத்தனை அரசு மருத்துவமனைகள்லையும் நான் சிசிடிவியை போடுவேன். எல்லா இடத்துலையும் ஒரு காவல்துறை இருக்கணும். அந்த காவல்துறை அந்த சிசிடிவிக்கு கனெக்டடாக இருக்கணும். யார் உள்ளே வந்தாலும் அடையாள சீட்டு பண்ணணும். இப்படி பல பாதுகாப்பு கருவிகளோ பாதுகாப்பு திட்டங்களோ அவர் அறிவிச்சிருக்காரு. நான் ஒன்று கேட்குறேன், இவங்க எல்லாம் அதே அந்த I புள்ளி N புள்ளி D புள்ளி எனக்கு அந்த அலையன்ஸ் பிடிக்காது. ஆனால் அந்த ஒரு நல்லது ஒன்று யார் பண்ணாலும் அது நம்ம டிக் மார்க் பண்ணி கை தட்டணும். அது டிஎம்கேயாக இருக்கலாம், இந்த கேஸில் காங்கிரஸாக இருக்கலாம். இந்த அம்மா அந்த அலையன்ஸ் தானே, உன்னோட வீட்டில் தானே நடந்திருக்கு. ஏன் அதை அனௌன்ஸ் பண்ணல? அதுக்கு பதிலாக நான் கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்து அவங்க வந்து ஊர்வலம் எடுத்திருக்காங்க. இவன் இந்த பர்டிகுலர் ஆள் வந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே ஒரு நாடகம் பாருங்கள். இவங்களே ஒரு ஊர்வலம் பண்ணியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களே ஒரு சட்டசபையில் ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பதிலாக நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். ஏன் தமிழ்நாட்டில் பண்ணது, ஏன் இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சரத் பவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பண்ணது மகாராஷ்டிராவும் சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் இதனால் ஒரு 2-3 பெண்களுக்கு யாரோ பெற்ற பிள்ளைகள் இவங்களாம் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாமே. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு என்றைக்கு நாம் எல்லோரும் நினைக்க ஆரம்பிக்கிறோமோ வளரும், மேம்படும். அதுக்கு பதிலாக எப்படி கல் அடிக்கலாம், ரேப் அடித்தா போடுற ஒரு கல். அங்கே டெல்லியை பார்த்து கல் தூக்கி போடுறாங்க அந்த மம்தா. அது ரொம்ப எனக்கு வந்து சிரிக்கிறதா. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை வந்து ரொம்ப தாமதமாகுது. இந்த குற்றவாளி வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் சார் இந்த விசாரணை வந்து ரொம்ப தாமதமாகிக்கிட்டு இருக்கு? நீதிபதி, ஹலோ சுப்ரீம் கோர்ட், மிஸ்டர் நடராஜன் இஸ் ஆஸ்கிங் குட் கொஸ்டின். ஆல் தீஸ் திங்ஸ் பீப்புள் மஸ்ட் ஆஸ்க். இது நம்ம கேட்கணும். ஏன் அடுத்த படம் ஒரு ரஜினி சார் படமோ கமல் படமோ வரலன்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலாக ஏன் 123 பேர்
நாம பெத்த பிள்ளைங்கள், நாம பெத்த குழந்தைங்களுக்கு மேலே கையை போட்டுட்டு பாக்ஸோவில் புக்காக இருக்கானுங்க பாருங்க கம்நாட்டிங்க, சாரி இந்த ராஸ்கல்ஸ். இவனுங்களை வந்து 6 மாதத்துக்குள்ளாரோ 3 மாதத்துக்குள்ளாரையோ முடிக்கணுங்கிறது பாக்ஸோவுடைய விதிமுறை. 4.5 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் கேளுங்க, ஏன் நம்ம சினிமா ரிலீஸ் ஆகலைன்னு. ஏன்னா அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கலாம், அந்த குழந்தை உங்கள் பேத்தியாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம். 123 பேர் வெயிட் பண்ணுறாங்க நட்ராஜன். ஐ எம் ஆஸ்கிங் வை நாட்? இது ஒரு ஜனநாயகம். நம்ம மாநில அரசும் கேட்கணும், மத்திய அரசும் கேட்கணும். we will ask the state government, we will ask the central government. POCSO, protect my children, protect your children, protect the society's children. அது கேட்டு அப்புறம் பாக்ஸோ 3 மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டியதே 4.5 வருஷம் எடுக்குதுன்னா பின்ன இங்க 1 மாசம் எடுக்கலாமே நட்ராஜன்? எப்படி குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களா மம்தா அரசாங்கம்? கரெக்ட், குட். இது கூட இந்த 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 கோட்பாடு கூட நம்ம எடுக்கணும், அந்த திசையிலும் நம்ம யோசிக்கணும். அதுக்கு 2 காரணம். ரேப் ஆகுது, அடுத்த நாள் காலையில் 7000 பேர் வராங்க அங்கே. நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி 100 பேர் 150 பேர் கொண்டு வரதுக்கு அந்த ததிக்கிட தோம்பல் இருக்கு. அதுவும் மருத்துவர்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே ஒர்க் பண்ணுற மருத்துவர்கள் 480, ஆனால் 7000 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மருத்துவனும் போய் தெருவாக போய் 20 பேர் நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் கண் துடைப்பு. கட்டாயமாக ஒரு பெரிய அரசியல் ரீதியில், அரசியல் கட்சியின் அடிப்படையில் 7000 பேர் அங்கே வந்திருக்காங்க ஆர்ஜிக்காருக்கு. அது சிசிடிவியில் தெரியுது, நீங்கள் நெட்டில் போனால் பார்க்கலாம். ஸோ அந்த 7000 பேர் வர்றாங்க, துவம்சம் பண்ணுறாங்க. என் வாழ்க்கையிலேயே வேறு எந்த ஒரு பெண்ணுக்கும் ரேப் ஆகிட்ட அப்புறம் அவன் காருக்கு போய் வண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து ஒடிச்சு எல்லாம் கம்ப்யூட்டர் சொரண்டி கிரண்டி பார்த்துருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க? ரேப் பண்ணி ஓடிடுவான் அந்த பொண்ணோட கரையா சார்? அப்படின்னா என்னமோ வேறு ஏதோ ஆதாரம் இருக்குதா, வேறு ஏதாவது ஆவணங்கள் வச்சுருக்கா, அதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. இவன் வந்து 4:03 உள்ளே போயிருக்கான் சிசிடிவி, 4:32 வெளில வரான், 29 நிமிடம் அங்கே இருந்திருக்கான். என்னடா பண்ணேன்னா நான் உள்ளே போனோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். இவன் ஷாக் ஆகிட்டான். அவனுடைய ஃபோன் எடுத்து பார்த்தா அசிங்கமான குத்தி கொள்வது, இந்த பயங்கரமான ரேப் பண்ணுறது, இது மாதிரி விஷயம் பயங்கரமாக இருக்குதான். இவன் வந்து இதை பார்த்து ஒரு பொண்ணு வந்து மயங்கி கிடந்தா, நான் ஒன்றுமே பண்ணல, பயந்துட்டேன். டேய், நீ வந்து ஒரு போலீஸ் உதவியாளன், சிவிக் வாலண்டியர் ஃபார் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க ஏட்டு முதல் கான்செப்ட் வரைக்கும் எல்லோரும் உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான், ரைட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போயிருக்கான், ஆனால் அவங்கக்கிட்ட அவன் ஒன்றுமே சொல்லலையா. ஏண்டானா எனக்கு குழம்பி இருந்துச்சு, இவனுக்கு குழம்பி இருந்துச்சு. ஸோ 29 நிமிஷம் அப்படியே நின்று அந்த பிரேதத்தை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அவன் போயிட்டானான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு என்னமோ தோணிச்சான், வந்துட்டு நான் தான் பலாத்காரம் பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன். எப்பேற்பட்ட ஒரு 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 பேஸ்லெஸ், ஒரு அடிப்படை இல்லாத ஒரு கட்டுக்கதையாக இருக்குது பாருங்கள். ஸோ சீக்கிரமாக ஒரு தீர்வு வரணும், சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு வரணும், அந்த தீர்ப்பில் தீர்வு இருக்கணும். இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, 4-5 மருத்துவர்களையும் அவங்க வந்து பரிசோதனை பண்ணுறாங்க. எந்த மருத்துவருக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபீல் வெரி பர்சனலி. அப்படி இருந்தால் அவங்க வந்து இதில் வந்து ஈடுபட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், அவங்க 4 பேர் எனக்கு பண்ணு இந்த டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லலை. அதாவது இந்த உண்மை கண்டறியும் சோதனை இருக்குல்ல, பாலிகிராஃப் லை டிடெக்ஷன் டெஸ்ட்டு, வாடா நீங்கள் 4 பேர் வாங்கடான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்ருக்காங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. ஒருத்தர் நம்மளை இழுத்து விருப்பம் இல்லாத அளவில் அவங்களுக்கு வந்து அந்த பரிசோதனை பண்ணோன்னா அது வந்து அந்த ரிசல்ட் உச்சநீதிமன்றத்தில் செல்லாது. ஆனால் சஞ்சய் ராய் அவனே ஒத்துக்கிட்டான், நான் வில்லிங்காக வந்திருக்கான். ஸோ அவனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் அங்கே வரும். ஸோ இவங்க வந்து லை டிடெக்ஷன் பிடிச்சா கூட அந்த 4 மருத்துவர்களும் சேர்ந்து அதை பண்ணாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் ஒரு சிவாஜி படத்தில் ஆனால் ரேகே இருப்பான், அது பறக்கும் பாவி என்ன ஒரு படத்தில். அதுபோல் மரபணு பரிசோதனை, அந்த விந்தில் இருக்கிற மரபணு பரிசோதனை பண்ணோன்னா, இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறத பரிசோதனை பண்ணால் ஒருத்தரா 2 பேரா 3 பேரா 4 பேரா இந்த 4 பேரை வச்சு அவங்களோட கண்ணத்துக்குள்ளே ஒரு ஒரு ஸ்க்ரேப்பிங் பண்ணோன்னா அது 2 மேட்ச் பண்ணலாம். அது இருந்துச்சுன்னா தூக்கில் போடுங்கடா எல்லாரையும். மருத்துவன் உள்ளே எனக்கு ஒரு குமுறல் இருக்கும், ஒரு மருத்துவனுக்கு தூக்கில் போடுறாங்க. அப்படி நிஜமாகவே இந்த மருத்துவர்கள் கேங்ரேப் பண்ணியிருந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்க தூக்கில் தான் இடணும். அப்போ பண்ணோன்னா நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கொண்டு வரணும். ஓகே சார், இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலையும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த கோட் படத்தில் இந்த கோட் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது வந்து சனாதனத்தை குறிக்குது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியான ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு கொஞ்சம் கோபமாகவே இருக்குதுங்க.
இந்த ரவிக்குமாருக்கும் சரி, திருமாவளவன் அண்ணன் சரி, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். ஆனால் ஆவுன்னா சும்மா அவங்களுக்கு கொஞ்சம் பிரபலப்படுத்துறதுக்கு இந்த சனாதனத்தை கொண்டு வந்துடுவாங்க. சனாதனம் என்னங்க பண்ணிச்சு உங்களுக்கு? நான் கேட்குறேன், நான் ஒரு சனாதானி, நான் ஒரு ஹிந்துவாக பிறந்தேன், வேளாண்னா பிறந்தேன், தமிழ்னா பிறந்தேன், இப்படியே தான் நான் சாவேன். முக்காவாசி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்தியனாக பிறந்தேன், இந்தியன் தமிழன். இவங்க என்ன திடீர்னு ஒரு கும்பல் மட்டும் எடுத்து சனாதனம் சனாதனம் சனாதனம். இப்போ தான் பாவம் உதயநிதி அவர் சொன்னதுக்கு கோட்டு மேலே கோட்டாக விட்டு ஓட்டுறாங்க. ஏன் தேவையில்லாமல் இவர் வந்து சனாதனத்தை இழுக்கிறாரு? இது வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னால் அரசியலாக்கம். அப்படின்னா ஒரு 4 பேர் போடுவாங்க, அது அரசியல் பண்ணலாண்டா, இது வந்து கோட்டுக்கு அரசியலுக்கு. கோட்டு வந்து ஒரு ஜீவன். நாய், கோட்டு, முயல் எல்லாமே சனாதனம்னு சொல்லுவீங்களா? அப்படி பார்த்தா கூட இந்த கோட்டை வந்து அறுக்கிறவங்க வந்து வேற யாரும், அது வந்து இன்னொரு மதத்தை வந்து குறிப்பிடணும். பக்கர்னு சொல்கிறது, பக்ரீதுக்கு வந்து நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த கோட்டை போடுவாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து நீங்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்து சொல்றீங்கன்னு சொல்லாமே. அதாவது ஒரு சொல்லை வந்து இப்படியும் அப்படியும் திருப்பி புனைச்சி எப்படியாவது ஒருத்தரை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணணுங்கிற ஒரு கோட்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பிரின்சிபல். இதை வந்து தயவு செய்து மக்கள் இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, பதில் கொடுக்காதீங்க, அப்படியே தானாகவே போயிடும். இல்லைனா திருப்பியும் நான் அவங்க சனாதன ஒழிப்பு, கோட்டு ஒழிப்பு மாநாடு வைப்பார், நாங்கள் வந்து கோட்டு பாதுகாப்பு மாநாடு வைப்போம். எதுக்குங்க? வேலையாக பார்க்கலாங்க. இது மாதிரி இந்த ஆர்ஜி கார் ரேப் மாதிரியும், கிருஷ்ணகிரியில் நடந்த ரேப் மாதிரியும், வேங்கை வயலும், இதை முதல் பாருங்கள். அதே திருமாவளவனுக்கு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிப்பேன், அண்ணே நீங்கள் வேங்கை வயலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குங்க. நிஜமாகவே நடந்த ஒரு அநீதி யார் செய்தார்கள் சுட்டி காட்டுங்கள், கண்டுபிடிங்க. ஆர்ஜி காரில் வந்து அவ்வளோ டிலே ஆகுது, 1 மாதம் டிலே ஆகுதுன்னா வெங்கை வயல் 1.5 வருஷம் டிலே ஆகுது. இதை பார்க்க சொல்கிறேன். ஓகே சார், வினேஷ் போகத் வந்து ஒலிம்பிக்கில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அவங்க வந்து எடை வந்து கொஞ்சம் கூடுனதுனால அவங்களுக்கு வந்து பதக்கம் கிடைக்கல. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படலாம், அவங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது எனக்கு கொஞ்சம் ஒரு தனி மனிதன் அவனுடைய இலக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி மூலமாகவோ ஒரு குழு மூலமாகவோ அவங்க வந்து அடையலைன்னா, அவங்க எதிர்க்கிற ஒரு குழுவுக்கோ கட்டத்துக்கோ போகிறதும் அரசியலில் வந்து இன்னொரு முகம், ஒரு அசிங்கமான முகம். பாஜக வந்து வினய் போகத்துக்கு வந்து போதிய அளவுக்கு அவங்க சப்போர்ட் கொடுக்கல என்கிற ஒரு பிலீஃப் அவருக்கு இருக்குது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், நடராஜன் தொப்பையும் தொந்தியுமா எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டுக்கிட்டா, அவர் பெல்லி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சான், அந்த வெயிட் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுற சொல்கிறாரு? இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து இங்கேருந்து அங்கே போய் இங்கே அனுராக் தாக்கூர், மோடிஜி எல்லாம் அங்கே போய் அந்த வெயிங் ஸ்கேல்ஸை வந்து எடை பார்க்குற கருவியை வந்து மாற்ற முடியும்? இல்லை நம்ம ஆளை விட்டு கொடுத்துரு, நம்ம சின்ன ஒரு மேட்ச்லாம் சரி இந்த பையன் அண்டரேஜாக இருக்கான் பரவாயில்ல ஆட முடியும்னு சொல்லணும், அப்படியே பண்ண முடியும்? ஒரு சில விஷயங்கள் வந்து சர்வதேச நியமங்களில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து குறிப்பிட்ட எந்த ஆளும் அதில் வந்து தலையிட முடியாது. சரி, நடந்து போச்சு, சரி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. நீ வந்து இது மாதிரி நீ பண்ணிட்ட, எங்ககிட்ட சொல்லாமல் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கேன்னு சொல்லாமல் நீ பூந்து போடலான்னு நினச்சேன்னு சொல்லி ஒரு கண்டன கடிதமும் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்மேட். இப்போ நான் வந்து இப்போ ஒவ்வொரு கட்சியும் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கவர்மெண்ட் அரசும் இவ்வளவு காசு செலவழித்து ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி இவ்வளவெல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க பொய் சொன்னதுனால அங்கே டிஸ்குவாலிஃபை ஆகும்பொழுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முந்தின ரவுண்டில் வந்து செக் பண்ணிட்டு தானே அவங்களுக்கு வந்து மேட்சுக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வெயிட் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் இங்கே ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஜிம்மில் பார்த்துருக்கேன், 10 நிமிஷத்துக்கு அவங்க வெயிட் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் இப்படி பண்ணுவாங்க, 10 நிமிஷத்துக்கு போய் செக் பண்ணுவாங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ப்ரீவியஸ் கான்டெஸ்ட் வந்து இந்த கான்டெஸ்ட் வரைக்கும் செக்கே பண்ணாமல் அவர் மறந்துட்டாருங்கிறது கொஞ்சம் ஒரு வீக்கான ஒரு சாக்குன்னு தான் நான் நினைப்பேன், ஒரு நொண்டி சாக்குன்னு தான் நான் நினைப்பேன். நடராஜன் எப்படி இருக்குதோ விடுங்க, உடனே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிவிட்டு ஹரியானாலேருந்து நான் வந்து காங்கிரஸ் உடைய ஒரு வேட்பாளராக நிற்க போனேன்னு அவர் வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை, பேசப்படுது சார், பேசப்படுது. அப்படி சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதாவது நீ என் ஃப்ரெண்ட் இல்லை, நான் வந்து அவனோட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம். நானே ஒன்று பார்த்துட்ருக்கேன், வினய் போகத் ஒலிம்பிக்ஸ் சரி நடந்து போச்சு, நான் திருப்பி வந்து பண்ணுவேன் நினைக்கிறதுக்கு பதிலாக, அப்படி இயங்குறதுக்கு பதிலாக இது வந்து ஒரு அரசியல் மையமாக வச்சுட்டு அந்த பக்கம் போகிறது நான் கண்டிக்கிறேன், வன்மமாக கண்டிக்கிறேன். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நடராஜன், நேயர்களுக்கும் நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.